கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே கள்ள நோட்டு பிடிபட்ட வழக்கில் விசிக முன்னாள் நிர்வாகி கைது செய்யப்பட்டு இருக்கிறார். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே கள்ள நோட்டு விவகாரத்தில் முன்னாள் விசிக நிர்வாகி கைது செய்யப்பட்டு இருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வினோத் இணைகிறார். வினோத், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் விக்னேஷ். அதாவது பாத்தீங்கன்னா, கடந்த மார்ச் மாதம் 31ஆம் தேதி அன்று திட்டக்குடி அடுத்த அதர்நத்தம் பகுதியில அதிக அளவில் கள்ள நோட்டுகள் அச்சடிக்கப்பட்டு பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவல் அடிப்படையில் அதர்நத்தம் பகுதியில் உள்ள ஒரு தோட்ட பகுதிக்கு சென்று அங்கு தகர கொட்டாய் மூலம் அமைக்கப்பட்டிருந்த இடத்தை காவல்துறையினர் திடீரென சோதனை செய்த பொழுது அங்கு இருந்த முக்கிய குற்றவாளிகள் தப்பி ஓடினார். அங்கு இருந்த இருவரை மட்டும் போலீசார் கைது செய்தனர். அது தொடர்ந்து பார்த்தோமானால் கிட்டத்தட்ட 86,000 ரூபாய் மதிப்பிலான 500 ரூபாய் நோட்டுகள், அந்த நோட்டுகள் அச்சடிக்க பயன்படுத்தப்பட்ட இயந்திரங்கள், லேப்டாப், 2-3 ஏர்கன்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த வழக்கு என்பது தமிழகம் முழுவதும் மிக பரபரப்பாக பேசப்பட்டது. ஏனென்று பார்த்தோம்னால், அந்த வழக்கினுடைய முக்கிய குற்றவாளியாக விசிகாவினுடைய கடலூர் மாவட்ட பொறுப்பில் உள்ள நிர்வாகி ஒருவர் முக்கிய குற்றவாளியாக இருந்தது தெரிய வந்தது. இந்த சம்பவம் தொடர்ந்து அந்த கட்சியினுடைய பொறுப்பிலிருந்து அந்த விசிகா நிர்வாகி செல்வம் என்பவர் கட்சியினுடைய அனைத்து பொறுப்புகளிலிருந்து நீக்கப்பட்டிருந்தார். தொடர்ந்து அந்த வழக்கை விசாரித்த காவல்துறையினர் அந்த வழக்கில் தொடர்புடைய 7க்கும் மேற்பட்டோரை கைது செய்து வந்தனர். அதை அடுத்து பார்த்தோமானால், சென்னை ஆதம்பக்கத்தைச் சேர்ந்த கமல்குமார் என்ற அந்த செல்வத்துடன் நெருங்கிய வியாபார கூட்டாளியாக இருந்த கமல்குமார் என்பவரையும் கைது செய்து வந்தனர். ஆனால் செல்வம் என்பவர் தொடர்ந்து தலைமறைவாகவே இருந்து வந்த நிலையில் அதாவது காவல்துறையினர் தனிப்படை அமைத்து அவரை தொடர்ந்து தேடி வந்தனர். இதில் பெங்களூருவில் செல்வம் பதுங்கி இருப்பதாக காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலை அடுத்து அந்த காவல்துறையினர் பெங்களூர் பகுதியில் அவரை தொடர்ந்து நோட்டமிட்டு நேற்று இரவு அவரை கைது செய்துள்ளனர். விக்னேஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினோத்குமார். மக்களே, thank you for overwhelming response. நம்ம G Square Aranya record breaking success of phase 1 sold out, அதுவும் வெறும் 56 hoursல. உங்களுக்காக இப்போ phase 2 is open now. Launching G Square Aranya at Poru, bang on Chennai bypass service road. Villa plots ranging from 800 to 3,800 square feet. Price on request only. To know more details, call 89399 89393.